ஸோ இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே எனக்கு எப்படி போச்சு, நான் என்னலாம் சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழி பணியாரம் கார சட்னி தான் செஞ்சுருந்தேன். உளுத்த வடை கடையிலேருந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதான் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு வந்து காரசாரமான ஒரு பெப்பர் சிக்கன் தான் செஞ்சுருந்தேன். நல்லா கிரேவியாக மசாலா சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் ரைஸ் வச்சு தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நாவப்பழம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், நுங்கு, மாம்பழம், மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாமே ரோட்டில் வித்துட்டு இருந்துச்சு. நிறுத்தி நிறுத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கோங்க. அந்த டைமில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணுவோம்னா, நேச்சுரல் சுகர், நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லது தான். அந்தந்த டைமில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஈவினிங் வந்து அப்படியே மூவி போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி டிடி ரிட்டர்ன்ஸ் மூவி தான் போயிருந்தோம் வரதராஜா தேட்டருக்கு. ஸோ மூவி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. மூவிலாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கே வந்து டின்னருக்குன்னு தனியாக எதுவும் வாங்கலை. இந்த பாப்கார்ன், நாச்சோஸு, பஃப்பு இதெல்லாமே வாங்கியிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவே எனக்கு வந்து வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் என்னோட சாட்டர்டே போச்சு. நீங்கள் என்னெல்லாம் சாட்டர்டே பண்ணீங்க, உங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். See you soon. Bye bye.